மாபெரும் திறந்த இணைய வழி பாடநெறி கற்றல் மூலம் இணைந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிலையான வளர்ச்சியின் முன்னோக்குகள் பற்றிய பாடத்திட்டத்திற்கு உங்களை வரவேற்கின்றேன். பொதுவாகவே நம்முடைய சமுதாய கட்டமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இன்னைக்கு இருக்க காலகட்டங்களில் இருக்கு. இந்த நிலையான முன்னோக்குகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எதுவுமே ஒரு வளர்ச்சிக்கான பாதையாகத்தான் இருக்கணும். சமுதாயத்தில் இவ்வளவு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் பொழுது வளர்ச்சிக்கான பாதை அப்படிங்கிறது ஒரு சில இடங்கள்ல தடைப்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடத்திட்டத்துல நம்ம பார்க்க போற முதல் தலைப்பு என்ன அப்படின்னா சமத்துவம் மற்றும் நீதி மற்றும் சமூக மேம்பாடு. இதுல முதல்ல சமத்துவம் அப்படிங்கறத பத்தி நம்ம முழுமையா புரிஞ்சுக்கணும். சமத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நாம் அனைவரும் ஒன்றுங்கிற ஒரு கொள்கையை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதையே அந்த காலகட்டங்களில் எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வுன்னு சொல்லியிருக்காங்க. இதை கொஞ்சம் வேற மாதிரி பார்த்தோம்னா சாதி இரண்டொழிய வேறில்லை சாற்றுங்கால் நீதி வழுவா நெறிமுறையில் இட்டார் பெரியோர் இடாதார் இழிகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி. இப்படி நம்மளுடைய தமிழ் பாடத்திட்டங்கள் நிறைய இடங்கள்ல நம்ம சமத்துவம் மற்றும் சமூக நீதினா என்ன அப்படிங்கறத நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கோம். அப்படி பார்க்கும் பொழுது இன்னைக்கு நம்முடைய சமூக நடவடிக்கை எப்படி இருக்கு, ஒரு ஒழுங்கான ஒரு கட்டமைப்பு எப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு குறிப்பிட்ட பகுதியில அந்த சமுதாய மாற்றங்கள் எப்படி இருக்கணும்னா நேர்மறையான மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும். நேர்மறையான மாற்றம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு சிறப்பான ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம். பொதுவாகவே நம்ம இருக்கக்கூடிய கட்டமைப்புல இவங்களுக்கு இதை கொடுக்கலாம், இவங்களுக்கு இதை கொடுக்க கூடாது அப்படிங்கிற நிறைய இடங்கள்ல நிறைய வரையறைகள் கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த கட்டுப்பாடுகள் பழைய காலங்கள்லேருந்தே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நம்முடைய தந்தைன்னு நம்ம போற்றக்கூடிய B.R. அம்பேத்கர் அவர்கள் காலகட்டங்கள்லேருந்தே இந்த பாகுபாடுகள் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்குறோம். அது நம்ம சமுதாயத்துல நமக்கு இடையில நிறைய பிளவுகளையும் நிறைய வேற்றுமைகளையும் உருவாக்கியிருக்கு. இத ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள கொண்டு இந்த சமூக நீதி, சமத்துவம், பொது உடைமை இது எல்லாருக்குமே பொதுவான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படியான ஒரு சமூகத்தை உருவாக்கி எல்லாருக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய இடத்தில் இருக்குமானால் அதுதான் சமூக நீதியை நோக்கிய சரியான திசையில் போகக்கூடிய நடவடிக்கை அப்படின்னு சொல்லலாம். இந்த நடவடிக்கையை இன்னைக்கு நம்ம அரசாங்கமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தனியார் நிறுவனங்கள் நிறைய பேரும் சமூக நீதி, சமூக ஒற்றுமை, பாகுபாடு இல்லாத சமுதாயத்தை உருவாக்குதல் இப்படின்னு நிறைய கட்டமைப்புக்குள்ள அவங்க எல்லாருமே பயணிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பாடத்திட்டத்துல இந்த நிலையான கொள்கைகள் அப்படிங்கிறத பத்தி பேசும்பொழுது அதுல ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு கொள்கை வேணும் அப்படிங்கிறதும் ஒரு 10வது கொள்கையா அவங்க வச்சிருக்காங்க. அதாவது UN நாடுகள் இப்படி ஒரு கொள்கையை உள்ள கொண்டு நம்ம எல்லாரும் ஒண்ணு, அப்படி ஒன்னா இருக்கும் பொழுதுதான் இந்த சமுதாயம் ஒன்னாக இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா இந்த மாசு கட்டுப்பாடு இல்லாத சமுதாயம் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா காற்றுங்கிறது எல்லாருக்கும் பொதுவான ஒண்ணு. அப்போ நம்ம அந்த காற்றை தூய்மையாக சுவாசிக்கணும். அப்பதான் நமக்கு உடல் ரீதியான எந்த பிரச்சனைகளும் இருக்காது. இப்படி ஒவ்வொரு விஷயம் நம்ம எடுத்துக்கும் பொழுதும் சமூக நடவடிக்கைக்குள்ள சமத்துவம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பொழுதுதான் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பாகுபாடுகள் விலகிவிடும். அப்போ நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல இன்னைக்கு வளர்ந்திருக்கக்கூடிய மாணாக்கர் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சமத்துவம், ஒற்றுமை தான் நம்ம முதல் கொள்கையா நம்ம வச்சுக்கணும். அதை தான் இந்த நிலையான வளர்ச்சிக்கான கொள்கைகள் முதல் பாதையா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். இதை மேற்கொண்டு நம்ம பார்க்க போனோம்னா எந்தெந்த இடங்கள்ல நமக்கு கவனம் தேவை, அந்த பாகுபாடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கு. ஒரு காலகட்டங்களில் இதையே ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம வகுப்புகள் ரீதியா, வகுப்புகள்னா நம்ம ஜாதிகள், இனம், மதம், மொழி, இப்ப நம்ம சொல்றோம் இனம், மதம், மொழி இவைகள் எல்லாம் கடந்து வேற்றுமையில் ஒற்றுமைதான் பாரதம், நம்ம எல்லாருமே இந்தியர்கள்ங்கிற உணர்வோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் சொல்றோம். ஆனாலுமே நம்ம பொருளாதார ரீதியா பல இடங்கள்ல பார்க்கும்போது நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதுல நம்ம பார்க்க போனோம்னா சாதிகள்ங்கிற ஒரு அடிப்படையில பார்க்கிறோம். அதே மாதிரி பொருளாதார வகையில் பின்தங்கியவர்கள் நம்ம எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட இடங்கள் நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி
வயதில் மூத்த குடிமகர்கள், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ்னு சொல்றோம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதை தாண்டி நிறைய பழக்கங்களுக்கு அடிமையாகி இன்னைக்கு அதுல இருந்து மீண்டு வர முடியாதவங்களுக்கும் சில கவனம் நம்ம சமுதாயத்தின் கட்டமைப்பில் தேவைப்படுகிறது. இதை தாண்டி நம்ம அன்றாடம் பார்க்கிறோம் எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு பொருளாதாரம் இல்லாம அந்த வறுமை கோட்டுக்கு கீழே வாழக்கூடியவர்களை நம்ம பிச்சைக்காரர்கள்னு சொல்றோம். பொதுவாகவே அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி பாலினம்னு சொல்லும்போது ஆண் பெண் வேதம் இது இன்னைக்குமே நம்மளுடைய சமுதாய கட்டமைப்புல இருக்கு. இவ்வளவு இடங்களை நம்ம சமுதாயத்துல சரி பண்ணா மட்டும்தான் ஒரு சமுதாயம் சீரான சமுதாயமாக இருக்கும். அதுல சமத்துவம் முழுமையாக அங்கீகரிக்கப்படும். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய மாணாக்கர் நீங்க உங்களுடைய ஆய்வுகளையும் ஆராய்ச்சிகளையும் மேற்கொள்ளும் பொழுது எந்தெந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தொழில்நுட்பம் சார்ந்து ஒரு நிலையான கொள்கையை உருவாக்க முடியும் அல்லது ஒரு நிலையான தீர்வை உருவாக்க முடியும். இப்படிதான் உங்களுடைய சிந்தனைகள் இருக்கணும். அப்போ இப்போ நான் கொடுத்துருக்கிறது ஒரு குறிப்பிட்ட வட்டம் மட்டும்தான். இந்த வட்டங்களை தாண்டி இன்னும் நிறைய இடங்கள்ல நம்ம அந்த சமத்துவத்தையும் சமநீதியும் இழந்துட்டு ஒரு வேறுபாட்டுக்குள்ளேயே நம்ம பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த பயணம் நம்மளுடைய வாழ்க்கையை கண்டிப்பா பின்னோக்கி தான் எடுத்து செல்லுமே தவிர நேர்மறையான முன்னேற்றத்தை எந்த காலத்திலுமே கொடுக்காது. ஒரு சமூகம் வளரணும்னா அந்த சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே வளரணும். இப்போ வளர்ந்த நாடுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜப்பான், சிங்கப்பூர் இது போன்ற நாடுகள் எல்லாருமே தொழில்நுட்ப வளர்ச்சியை மட்டும் பார்க்காம அந்த தொழில்நுட்ப வளர்ச்சி அடிப்படையில் எல்லாருக்கும் போய் சேருதா, எல்லாருக்கும் சமமான ஒரு சமூக நீதியும் சமூகம் சார்ந்த பாதுகாப்பையும் கொடுக்குதா, அப்போதான் அந்த சமுதாயம் முன்னேறிய சமுதாயம், அதாவது டெவலப்டு நேஷன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்போ பார்க்க போனோம்னா நமக்கு ஒரு பொதுவாக ஒரு சில வார்த்தைகள் நம்ம கேள்விப்படுவோம். ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சமத்துவம் அப்படின்னு சொல்ல போனோம்னா அது அனைவருக்கும் ஒரே மாதிரியான வாய்ப்புகளை வழங்குதல். அதாவது நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுத்து அந்த வாய்ப்புல யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கறது. இன்னொரு பக்கம் நீங்க அந்த ஈக்குவாலிட்டி, ஈக்விட்டி அந்த படத்தை நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அந்த ஈக்குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அந்த மேஜை ஒரே மாதிரியான மேஜைகளாக இருக்கும். அதுலேருந்து இந்த வாய்ப்புகள் சமமாக வழங்கப்படுகிறது. ஈக்விட்டி அப்படிங்கிறது வாய்ப்புகள் ஒரே மாதிரி இல்லாம போனாலும் அவங்களுக்கு அந்த விஷயத்தை செய்ய முடியுதா முடியலையா அப்படின்னு பார்க்கறது தான் ஈக்விட்டி. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வாய்ப்புகள் அனைவருக்கும் ஒரே மாதிரியாக வழங்கப்பட்டு அனைவராலும் ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும் என்ற முன்னேற்ற பாதையை நோக்கிய வளர்ச்சியை மட்டும்தான் நம்ம யோசிக்கணும். இதை உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க ஒரு சில பாடல்கள் கேட்டிருப்பீங்க. ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளி. இதோட என்ன சாராம்சம் என்ன அப்படின்னா நீங்க எந்த துறையில எப்படி பயணிச்சாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அனைவருக்கும் சமமாக இருந்து ஒரே தேர்வு, ஒரே மாதிரியான பாடப்புத்திட்டம் இது எல்லாம் வச்சு அதுல எல்லாரும் ஒன்னா உள்ளுக்குள்ள வரும்பொழுது அப்ப சமத்துவமானது அங்கீகரிக்கப்படுகிறது. அதுதான் நம்ம சமத்துவம் அப்படின்னு சொல்றோம். அந்த சமத்துவம் அடிப்படையில எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம தான் சமுதாய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் சமுதாய கோட்பாடுக்குள்ளேயும் ஒரே மாதிரி வரையறைக்கப்பட்டு அதை நம்ம பொது உடைமையா மக்களுக்கு கொண்டு செல்லும் பொழுதுதான் அது ஒரு வளர்ந்த நாடாக கருதப்படும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி புரிஞ்சுக்கும் போதுதான் நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த நிலையான கொள்கை, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள்ங்கிற வார்த்தைக்கு இதற்கு பாடத்திட்டங்களை நீங்க கேட்டிருப்பீங்க. அதாவது அடுத்த தலைமுறையினருக்கும் ஒரு விஷயம் எடுத்து செல்லப்பட்டு அந்த ரிசோர்சஸோ அந்த வளர்ச்சிக்கான விஷயங்களோ எந்த காலகட்டத்திலும் அளிக்கப்படாமல் அவங்களுக்கு முழுமையாக போய் சேருதுன்னா அதுதான் நிலையான கொள்கைக்கான திட்டம்னு சொல்றோம். அப்போ அந்த நிலையான கொள்கைக்கான திட்டம் முதல்ல அங்கீகரிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சமத்துவம். அந்த சமத்துவத்தை நீங்க ரொம்ப தெளிவான முறையில புரிஞ்சுக்கும் பொழுதுதான் பாகுபாடு இல்லாத சமுதாயத்தை உருவாக்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போனோம்னா மேலோட்டமான ஒரு பார்வை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதுல நான் சில இடங்கள்ல ஆங்கிலங்களை குறிப்பிட்டிருக்கேன். லெவல் ஆஃப் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த லெவல் ஆஃப் இன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது யதார்த்த வாழ்க்கையை பார்த்தோம்னா நான் முதல்ல சொன்ன மாதிரியே நிறைய இடங்கள்ல இந்த கம்யூனிட்டின்னு ஒரு விஷயம் நம்ம சொல்றோம். அது எப்படி நம்ம பாகுபடப்பட்டிருக்கோம்னா சமுதாயம் ரீதியான பிளவுகள், அப்புறம் மதம் சார்ந்த ஸ்பிரிச்சுவல் சார்ந்த பிளவுகள், அதே மாதிரி இமோஷனலான மன ரீதியான பிளவுகள், அறிவு சார்ந்த பிளவுகள், இப்படி நிறைய பிளவுகள் நமக்கு இருக்கு. அந்த பிளவுகள் எல்லாத்தையுமே ஒரே கட்டுப்பாட்டுக்குள்ள நம்மளால கொண்டு வர முடியும்னா நம்ம என்ன பண்ணணும்? அடுத்து கனெக்ஷன்ஸ்னு சொல்றோம். கனெக்ஷன்னா அந்த தொடர்பை எப்படி நம்ம ஏற்படுத்திக்க முடியும்? ஒரு பள்ளிக்கூட வகுப்புல நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலே உங்க மாணவருக்கும் பக்கத்துல இருக்கக்கூடிய மாணவருக்குமான தொடர்பு எந்த அளவுக்கு இருக்கு, அப்ப அவங்க கிட்ட என்ன ரீதியான பழக்கங்கள் நீங்க வச்சுக்கிறீங்க, அவங்க உங்களுக்கு எப்படி உதவி செய்யறாங்க, அப்ப அந்த பள்ளியோட கட்டமைப்பு எப்படி இருக்குது, அங்க ஏதாவது பிளவுகள் இருக்கா, பாகுபாடுகள் இருக்கா, அதை அடி வேர்ல இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் அந்த இன்க்ளூஷன் சொல்லக்கூடிய அனைவரையும் ஒன்று சேர்ந்து உள்ளடக்கக்கூடிய ஒரு திட்டமானது நம்மளால நிறைவேற்ற முடியும். அதே மாதிரி நம்ம கான்ட்ரிபியூஷன் சொல்லும்போது அறிவு சார்ந்த சில கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு. அதை நம்ம
ஒரு பேட்டர்ன், ஒரு காப்புரிமைன்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த காப்புரிமையானது மருத்துவத்துறையில இப்ப நம்ம பண்றோம் அப்படின்னா அது பொது உடைமையா கொண்டு வர வேண்டிய விஷயம். அதை வந்து பொருளாதார மேம்பாட்டுக்காக முடக்கி நான் மட்டுமே பணம் பண்ணணும், அது என்னுடைய அறிவு சார்ந்த சொத்து, அதை நான் மட்டும்தான் வச்சுப்பேன் அப்படின்னு நினைக்கிறது வந்து சமூகத்துக்கும் சமத்துவத்துக்கும் அநீதியாக நம்ம நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது நம்மளுடைய அறிவு சார்ந்த சொத்தாகவே இருந்தாலும் அதை பொது உடைமைக்குள்ளேயும் பொது மக்களுக்கும் உள்ளேயும் கொண்டு வரும்பொழுதுதான் அது நியாயமான ஒரு இன்க்ளூஷன், அதாவது நியாயமான ஒரு உள்ளடக்கிய கட்டமைப்பு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இந்த மாதிரி நிறைய கட்டமைப்புகள் இருக்கு. அப்போ வந்து இப்ப அனைவருக்கும் இலவசமான மருத்துவம் நம்ம சொல்றோம். நடைமுறையில இது வந்து கொண்டு வரப்பட்டுருச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப அதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கு? ஏன் அனைவருக்கும் இலவச மருத்துவம் நம்மளால கொண்டு வர முடியல? அதுக்கான சாத்தியக்கூறுகள் எப்படி நம்ம உருவாக்க முடியும் அப்படின்னா, இளைஞர்களாகிய நீங்கள் நிறைய கண்டுபிடிப்புகளை உருவாக்குறதுக்காக ஏதுவான ஒரு சூழலை நீங்க உருவாக்கணும். அப்படி உருவாக்கும் பொழுது அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த குறிப்பிட்டு உங்களுக்குள்ள வச்சுக்காம அதை எல்லாருக்கும் நீங்க பகிர்ந்து கொடுக்கணும். ஏன்னா அறிவுங்கிற செல்வம் வந்து நீங்க எவ்வளவு தூரம் கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் அது உங்களுக்கு அதிகமாக வளரும். இப்போ இதை எப்படி உருவாக்க முடியுங்கிறதுக்கு தான் நான் இந்த சைடு வந்து ஒரு கட்டமைப்பு கொடுத்துருக்கேன். அதாவது என்னன்னா, என்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட், எவாலுவேட். இதுல என்கேஜ் அப்படிங்கிறது என்னன்னா அனைவரையும் உள்ளடக்குதல். மாணவர்களாகி நீங்கள் எல்லாரும் ஒரே ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து எல்லாம் ஒன்னா ஒரு சேர ஒரே ஒரு நோக்குக்காக பயணிக்கிறது தான் என்கேஜ். அப்புறம் எக்ஸ்ப்ளோர், உங்களை சுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாத்தையும் நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். எப்பயுமே நம்ம வந்து அந்த ஒரே பார்வையிலே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நமக்கு தெரியாது. மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி மாணவர்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் அவங்க பண்றாங்க, நிறைய ப்ராஜெக்ட் ஸ்கீம்ஸ் இருக்குது. இதை பத்தின விவரங்களை ஒரு மாணவர்களா நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு நான் இந்த ஒரு துறையில பயணிக்கிறேன், இப்ப நான் வந்து எரிசக்தி துறையில வந்து பயணிக்கிறேன், அந்த எரிசக்தி துறையில இந்த மாதிரியான கண்டுபிடிப்புகள்லாம் எவ்வளவு மானியங்கள் கொடுக்குறாங்க, எவ்வளவு ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு பணங்கள் கொடுக்குறாங்க, இதை வந்து நம்ம நடைமுறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அதுக்கு எந்தெந்த இடங்கள்ல இருந்து அரசாங்கம் நமக்கு பண உதவிகள் கொடுக்குறாங்க, இது எல்லாமே நீங்க உங்களோட வாய்ப்புகள் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் நம்ம எல்லாருமே இணைய வழியில், அதாவது டிஜிட்டல் சொசைட்டின்னு சொல்கிறோம், அதில் எல்லா வாய்ப்புகளையும் நம்மளால் முழுமையாக கண்டிப்பான முறையில் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதாவது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தெளிவான முறையில் புரிஞ்சுக்கணும். அதுதான் எக்ஸ்பிளைன். இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் படிக்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே எடுத்துக்கிறதோடு இல்லாமல் இது எந்த திட்டத்துக்காக அவங்க சொல்கிறாங்க, மீனவ வளர்ச்சிக்காகவா, வேளாண் வளர்ச்சிக்காகவா, மருத்துவ வளர்ச்சிக்காகவா, இப்படி துறை சார்ந்த எந்த வளர்ச்சிக்காக நான் பயணிக்க போகிறேன், அப்போ நான் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு விஷயமானது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள், அதாவது எவ்வளவு சதவீத மக்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு யோசிச்சு அதை ஒரு நல்ல வரையறைக்குள்ள அழகான முறையில் விரிவாக்கம் செய்யப்பட்டு பின் அதை நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும். இதை இப்படி இப்படிலாம் பண்ணலாம், இப்படி இப்படிலாம் நான் மதிப்பீடு செய்யலாம், இப்படியெல்லாம் நீங்க பண்ணும்பொழுது தான் அந்த விஷயம் சமூகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரு உள்கட்டமைப்புக்குள் நிலையான தன்மையாக மாறுகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க புரிஞ்சுக்கும் பொழுது தான் அந்த இன்க்ளூஷன், அதாவது இன்க்ளூஷன் எக்ஸ்க்ளூஷன் ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க, அனைவரையும் ஒன்றாக உள்ளடக்கிய ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பை நீங்க எப்படி உருவாக்கணுங்கிறதுக்கான வழிகள் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்க்க போனா முதல்ல பாகுபாடுகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருவருக்கும் என்னென்ன பங்கு இந்த சமுதாயத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். பொதுவா ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த குடும்பத்துல அம்மாவுடைய பங்கு என்ன, அப்பாவுடைய பங்கு என்ன, பிள்ளைகளுடைய பங்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா சமுதாயத்துல இனம் சார்ந்த பங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இனம் அப்படின்னு வரும்போது வந்துட்டு அது நிறைய எதிர்வினைகளை ஏற்படுத்து. சில இடங்கள்ல நம்மளுடைய அணுகுமுறைகள் வந்துட்டு ஒரு பாசிட்டிவான விஷயங்கள், நேர்மறையான விஷயங்களையும் வந்து நமக்கு கொண்டு சேர்க்கிறது. அப்போ நம்ம சேவை சார்ந்த அணுகுமுறை அப்படின்னு சொல்லும்பொழுது சேவை சார்ந்த அணுகுமுறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் என்னோடது எனக்காக மட்டும் வச்சுக்கிறேன் அப்படின்னு இல்லாம இப்ப நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு, யுனெசெஃப் இருக்கு, WHO இருக்கு. இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஆய்வுகளையும் நகர்வுகளையும் அது சேவை சார்ந்த மற்றவங்களுக்கு எவ்வளவு சதவீதம் பயனளிக்கும் அப்படின்னு அந்த ஒரு கொள்கைக்குள்ளுக்குள்ள அவங்க இணையும் பொழுதுதான் அவங்களுடைய பங்கானது சமுதாயத்துக்கு முழுமையாக எடுத்து செல்லப்படுகிறதுன்னு சொல்லலாம். ஆனா இளைய சமுதாயமான நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரியான நிறுவனங்கள் சமுதாயத்துக்கு என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க, அதுல நம்ம எப்படி பங்களிக்கலாம், அது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போதுதான் அந்த இனம் சார்ந்த பங்களிப்பு அப்படிங்கிறது முழுமையாக சேரப்படுகிறது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு, அதாவது என்னன்னா இனம் சார்ந்த நீதி அப்படின்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கேன். அது என்னன்னா
இப்போ நமக்கு பெரும்பான்மையே தெரியும், இந்த ஆப்பிரிக்கா நாடுகளில் வந்து இந்த கருப்பர்கள் அந்த மாதிரியான ஒரு இனபேதங்கள் அப்படிலாம் இருந்திருக்குது. அதுக்காக நிறைய பேர் போராடி இருக்காங்க. நம்ம மார்ட்டின் லூதர் கிங் அவர்கள்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருக்கோம். நம்ம வந்து இந்த சமூகவியல்னு ஒரு பாடமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் அதுக்கான எல்லாமே இருக்கும். இதில் வந்து பிற்படுத்தப்பட்டவர்கள், பழங்குடியினர், இன்னமும் இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் புழக்கங்களில் இருக்கு. இது எல்லாமே வந்து சமுதாயத்திற்கு எதிரான ஒரு விஷயம்தான். சமுதாயம் அப்படின்னு சொல்லும்போது யாரையுமே வந்து நம்ம பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம வந்து உடல் ஊனமுற்றவர்களை கூட வந்துட்டு மாற்றுத்திறனாளிகள்னு தான் சொல்லணும். ஆனா அவங்கள வந்துட்டு ஊனமுற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல வந்துட்டு நம்ம நிறைய கட்டமைப்புகளை உள்ள வச்சிருந்தாலும் நம்மளுடைய வளங்கள், நம்மளுடைய விஷயங்கள், நம்ம நாட்டுக்குள்ள என்னென்ன இருக்கு, இது எல்லாத்தையும் நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கும் போது தான் நம்மளால முழுமையான ஒரு செழிப்பான வாழ்க்கைக்குள்ள நம்மளுடைய பங்களிப்பை கொடுக்க முடியும். இன்னும் உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே வந்து வெளிநாடுகளுக்கு தான் நம்மளோட வேலை வாய்ப்புக்காக போறோம். இந்த நாட்டுல வேலை வாய்ப்புகள் இல்லையா, இல்ல வளங்கள் இல்லையா, இப்படி நிறைய கேள்விக்குறிகள் நமக்குள்ள இருந்தாலும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில், உயரும் உன்மதிப்பு அயல் நாட்டில். அப்படி பார்க்க போனோம்னா நம்ம நாட்டுக்குள்ளேயே எல்லா வளங்களும் உள்ள இருக்கு. ஆனா அந்த வளங்களை சரியான விதத்துல நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான பங்களிப்பை நம்ம கொடுக்குறோமா அப்படின்னு கேட்டா அதுதான் இங்க மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா அந்த வேறுபாடுகள் நம்மளுக்குள்ள நம்மளுடைய வளங்களை முழுமையா பயன்படுத்த முடியாம ஒரு முட்டுக்கட்டையா இருக்கு. அதை உடைச்சுக்கிட்டு நீங்க என்னைக்கு வெளியே வரீங்களோ அன்னைக்குதான் இந்த இனம் சார்ந்த பங்களிப்பு அப்படிங்கிறது முழுமையான முறையில் பார்க்க முடியும். இதற்கு ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் யாருன்னா நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்த முன்னாள் முதல்வர் மதிப்பிற்குரிய ஐயா காமராஜர் அவர்களை வந்து கல்வி கண் திறந்தவர்னு சொல்லலாம், கல்வியின் தந்தைன்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். அவருக்கான காரணங்கள் என்னங்கிறது நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா மதிய உணவு திட்டத்தை வந்து இயலாமையான மாணவர்களுக்கெல்லாம் உள்ள கொண்டாரு. எல்லோரும் படிக்க வேண்டும், அனைவருக்கும் கல்வி சமமானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு சூழலில் முதலில் வலியுறுத்திய கல்வி தந்தை அப்படின்னே நம்ம அவரை சொல்றோம். இன்னும் சொல்ல போனா வந்துட்டு வளர்ச்சி இல்லாத கிராமங்கள்ல மக்களுக்கான மேம்பாட்டுக்கான முதல் அடியை எடுத்து வச்சவர் அண்ணல் காமராஜர் அவர்கள் தான். இப்போ அவர் சொல்லக்கூடிய சில விஷயங்கள்ல இருந்து இன்னைக்கு நம்ம எவ்வளவு வளர்ச்சி பாதை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று சொல்றோம். அதாவது என்னன்னா, எவ்வளவு சதவீத மாணவர்கள் இன்னைக்கு உயர்கல்விக்காகவும் கல்விக்காகவும் உள்ள வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ரொம்ப ரொம்ப தலை நிமிர்ந்து கர்வத்தோட சொல்லக்கூடிய ஒரு விஷயம், தமிழ்நாட்டில் 52%, அதாவது 52 விழுக்காடு நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது இன்னைக்கு முன்னோக்கி நிற்குது. இது இந்தியாவை விடவே அதிகமாகத்தான் இருக்கு. அதனால நம்ம இந்த இடத்துல உண்மையாவே தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடான்னு ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். ஆனா ஒரு பக்கம் நம்ம இவ்வளவு பேர் படிப்பு படிச்சுக்கிட்டே இருந்தாலும் ரொம்ப வேதனைப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, படிச்சவங்க எல்லாருக்குமே சமமான சரியான சமுதாய கட்டுப்பாட்டிற்குள்ள தேவையான வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்க்க போனோம்னா அதுக்கான பதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. இப்போ இந்த பாடத்திட்டத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கலை அப்படிங்கிற காரணங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து ஒரு கொள்கையை நம்ம வகுக்கிறோம் அப்படின்னா அந்த கொள்கையில சமூக ஈடுபாடு அப்படிங்கிறது வந்து இருக்கணும். பல்வேறு மாநிலங்கள், இப்போ நீங்க ஒவ்வொரு மாநிலங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு வரையறை இருக்கும், ஒரு சட்டம் இருக்கும். அதுல வந்து கல்வி சார்ந்த சட்டம் இப்படி இருக்கும், உயர்கல்வி சார்ந்த சட்டங்கள் இப்படி இருக்கும். எப்படி பார்க்க போனாலும் பல்கலைக்கழகங்கள் பொறுத்தவரையில் அந்த ஏற்றத்தாழ்வு வந்து நமக்கு எதிர்வினையும் தவறான மனப்போக்கையும் கொண்டு வராமல் இருக்கணும். இதுக்கு தான் ஒரு கொள்கையை உருவாக்கியிருக்காங்க. அது என்னன்னா ஐசென்ட்ரோபிக் கொள்கை. முதல்ல இந்த ஐசென்ட்ரோபிக் கொள்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த என்ட்ரோபி அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. அதாவது வந்து இயந்திரவியல் பாடத்தை படித்தவர்களுக்கு என்ட்ரோபி என்றால் என்ன என்று தெரியும். என்ட்ரோபி என்றால் என்னன்னா, அதாவது ஒரு சிஸ்டம் இருக்கு, அதாவது வந்து ஒரு வடிவமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த வடிவமைப்புல ஏற்படக்கூடிய அந்த டிஸார்டர், அதாவது வந்து ஒரு விஷயங்கள் தவறாக போகக்கூடிய அந்த விஷயம் தான் நம்ம என்ட்ரோபின்னு சொல்றோம். டிஸார்டர்லினஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்து நேரான முறையில் இல்லாமல் ஒரு ரேண்டம்னஸா ஆகக்கூடிய விஷயத்தை தான் நம்ம என்ட்ரோபின்னு சொல்றோம். அந்த என்ட்ரோபி என்பது ஒரு சிஸ்டத்துல மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம சமூகத்தையே ஒரு சிஸ்டமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வரையறுக்கக்கூடிய அந்த கொள்கைகளானது ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்கு மட்டுமே சில தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால், இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு மின்சாரம் தேவை அப்படின்னா நம்ம எரிபொருள் நிறைய எரிச்சு அதனால நம்ம நிறைய மாசுகளை உருவாக்கி நம்ம சுற்றுச்சூழலை கெடுத்துக்கிட்டு இருக்கோம். அதாவது நம்மளுக்கு எரிசக்தி தேவை, அதுக்காக சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறோம். அப்ப எனக்கு ஒரு விஷயம் வேணுங்கிறதுக்காக நான் இன்னொரு விஷயத்தை அழிக்கிறேன். அது வந்து சமூக கட்டமைப்புக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடிய விஷயம். அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம ஒரு கொள்கையை உருவாக்கும் பொழுது அப்படிப்பட்ட கொள்கையானது யாரையும் பாதிக்காத வகையில் இருக்க வேண்டும். அப்போ நம்ம வந்து இடஒதுக்கீடு
கொள்கைகளோ இல்ல வந்துட்டு நம்ம மற்ற கொள்கைகளோ உள்ள கொண்டு வரும்பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட மக்களையும் நம்ம அவங்கள பிற்படுத்தவங்க அப்படின்னு சொல்லி இல்லாம எல்லாருக்குமே சம வாய்ப்புகளை வழங்கக்கூடிய அளவுக்கு அந்த சமூக சமநீதி என்பது உள்ள இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த சமூக சமநீதியை தான் ஐசென்ட்ரோபிக் கொள்கை அப்படின்னு சொல்றோம். அந்த ஐசென்ட்ரோ அப்படின்னாலே ஒரே மாதிரியான ஒரே விதமான கொள்கை அனைவருக்கும் வழங்கப்படுகிறதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இந்த கொள்கை முறை இருக்கும்பொழுதுதான் சமூக சமநிலை அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளதுன்னு சொல்றோம். அப்போ உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு, அதாவது வந்து வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். அதாவது அந்த அளவுக்கு நீங்க படிக்கக்கூடிய இடங்கள்ல எல்லா வசதிகளும் உங்களுக்கு இருக்குதா? அப்புறம் தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு இருக்காங்களா? சிறந்த வசதிகள் உங்களுக்கு இருக்குதா? நல்ல கழிப்பறைகள் இருக்குதா? படிக்கக்கூடிய நூலகங்கள் நல்ல முறையில் இருக்குதா? எல்லாமே கணினி சார்ந்த விதமாக இருக்கிறதா? அதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆட்கள் இருக்காங்களா? பாடத்திட்டம் அதுக்கு ஏதுவானதாக இருக்குதா? அப்படி நீங்க படிக்க தேவையான அனைத்து ஆய்வுகளும் வசதிகளும் செய்வதற்கான கூடங்கள் உங்களுக்கு இருக்கா? இப்படி இருக்கான்னு நிறைய கேள்விகள். இந்த எல்லா உள்கட்டமைப்பும் ஒன்னா இருக்கும் பொழுதுதான் சமத்துவம் அப்படிங்கறது வந்து நம்ம கிட்ட நிச்சயமா இருக்குன்னு சொல்ல முடியும். அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாசகம் இதுல எழுதியிருக்கேன். போட்டி நிறைந்த உலகில் சமநிலை அடைய முதலில் உலக புகழ்பெற்ற கல்வியாளர்களை கொண்டு சமூகத்தில் பின்தங்கியவர்களுக்கு எல்லா வசதியும் பள்ளிக்கூடங்கள் அமைத்து தர வேண்டும். அதாவது நம்ம சொல்றோம் அந்த ஒரு ஃபாரின்ல போய் படிச்சாதான், வெளிநாடுகளில் போய் படிச்சாதான் எனக்கு வந்து நான் அவங்க நல்ல அதிகமான ஒரு பாடத்திட்டம் எனக்கு கிடைக்கும், நான் நல்ல வேலை வாய்ப்பு வசதியை உருவாக்கிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கனவு எல்லாருக்குமே இருக்கு. அந்த கனவுகளை தாண்டி நம்ம இங்கே இருக்கும்பொழுதே நமக்கு நல்ல ஆசிரியர்கள், அதிகப்படியா சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வசதிகள், அந்த நீங்க இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த மென்பொருள் மற்றும் கணினி சார்ந்த வசதிகள் எல்லாமே உள்கட்டமைப்போட ஏழை எளிய மாணவர்கள் எல்லாருக்கும் இன்னைக்கு இல்லம் தேடி கல்வி வரைக்கும் வந்துருச்சு. எல்லா இடங்களையும் வந்துட்டு மாணவர்களுக்கு எங்க இருந்தாலும் அவங்களால படிக்க முடியும், எல்லாருக்குமே ஒரே மாதிரியான கல்வியை வழங்க முடியும் அப்படிங்கிற அந்த கனவானது ஓரளவுக்கு இன்னைக்கு நமக்கு நிஜமாக ஆரம்பிச்சாலும் அந்த இதுல ஒரு சின்ன விஷயம் நம்ம யோசிக்கணும். என்ன அப்படின்னா, அந்த கம்பிட்டன்சி பேஸ்டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, திறன் சார்ந்த கல்வி. இப்போ எல்லாரும் இன்ஜினியரிங் படிக்கலாமா, எல்லாரும் மெடிசன் படிக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்கு. இதுல யாருடைய திறனுமே நம்ம குறைச்சு சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். ஒரு பக்கம் சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு, ஒரு பக்கம் ஏஆர் ரஹ்மான் இருக்காரு. இப்போ சச்சின் டெண்டுல்கரும் ஏஆர் ரஹ்மானும் இன்ஜினியரா தான் ஆகணும்னு நினைச்சிருந்தா நம்மளுடைய சமுதாயத்திற்கு இப்படிப்பட்ட ஒரு கிரிக்கெட்டரும் இப்படிப்பட்ட ஒரு இசையமைப்பாளரும் கிடைச்சிருப்பாங்களான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. அப்போ நமக்குன்னு ஒரு தனி திறன் இருக்கும். அந்த திறனை ஆய்வு செய்து ஆராய்ச்சி செய்து அதுக்கான படிப்புகளை முதல்ல நீங்க தேர்ந்தெடுக்க ஆரம்பிக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். உங்க வாழ்க்கை தரம் உயரும் போது உங்க குடும்ப தரம் உயரும். குடும்ப தரம் உயரும் பொழுது சமுதாய தரம் உயரும். சமுதாய முறை உயரும் பொழுது அந்த சமூக நீதி அப்படிங்கறத பத்தி நம்ம பேசணுங்கிற அவசியமே கிடையாது. அடிப்படையில் அது தானாகவே இயல்பாகவே உருவாகிவிடும். அப்போ நீங்க உங்களுக்கான திறன் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுட்டு கல்வியில் தன்னம்பிக்கை தரக்கூடிய கலாச்சாரத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி நமக்கு வழங்க வேண்டும். அந்த பாகுபாடு இல்லாத கல்வி திட்டம் நமக்கு வேண்டும். அப்போ போதிய அளவுக்கு சுகாதாரம், போதிய அளவுக்கு மின்சாரம், நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு தனிப்பட்ட நபர், அதாவது ஒரு மாணவர்னு பார்க்காம ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக கிடைக்குதா அப்படின்னா அப்போ உங்களுக்கு பிடிச்ச கனவுகளை நோக்கி நீங்க பயணிக்கும் பொழுது சமூகத்தில் சமநீதி சமநிலை என்பது நிச்சயமான ஒன்றாக அங்கீகரிக்கப்படுகிறது. இப்போ இதை நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஒரு எடுத்துக்காட்டு மாதிரி நான் இங்க வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். பொதுவாகவே ஒரு சமுதாயத்தோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல பொறியாளர், ஒரு நல்ல மருத்துவர், ஒரு நல்ல வழக்கறிஞர், இப்படி நம்ம நிறைய சொல்லலாம். இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு தொழில்துறை சார்ந்த வல்லுனர், ஒரு ஆடிட்டர், இவங்களெல்லாம் உருவாக்குறதை தாண்டி ஒரு நல்ல மனிதனை இன்றைய சமுதாயம் உருவாக்கி கொண்டிருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அதுக்கான கேள்வி கொஞ்சம் யோசிச்சு நிச்சயமா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்முடையது என்னுடையதுங்கிற அந்த எண்ணம் வந்து நம்மளை ரொம்ப பின்னோக்கி இழுத்து சென்று கொண்டிருக்கிறது. இன்றைய பாடத்திட்டத்துல அந்த சமநீதின்னு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க நிறைய விஷயங்கள் படிங்க, கத்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. ஆனா அதை வந்து சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்கக்கூடிய எண்ணம் வந்து உங்களுக்கு வரணும். அப்ப இன்னைக்கு இருக்கிற பாடத்திட்டம் உங்களுக்கு எப்படி ஆக்குது அப்படின்னா, உங்களுக்கே தெரியாம சில உளவியல் பயங்களையும் அதிக அளவு மன அழுத்தத்திலையும் இன்னைக்கு நம்ம நிறைய மாணவர்கள் பார்க்குறோம். 10ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டா அவங்க உடனே வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. 12ஆம் கிளாஸ்ல ஃபெயில் ஆயிட்டா தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த முடிவு ரொம்ப ரொம்ப தவறான முடிவு. இது சமுதாய சீர்கேடுக்கான முதல் இடம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நம்ம தன்னம்பிக்கை இல்லாம போகிறதா நம்ம பண்ணக்கூடிய மிகப்பெரிய தப்பு. நம்ம முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கனவு காணுங்கள், திட்டமிடுங்கள், செயல்படுங்கள். அதே மாதிரி நீங்க வாழ்க்கையில வந்து பெரிய இடத்தை நீங்க நோக்கி பயணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சூரியன் போல பிரகாசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா முதல்ல சூரியன் போல எரியறதுக்கும் கத்துக்குங்க. அப்போ ஏன் தோல்வியை கண்டு நீங்க பயப்படணும்? தோல்வியை கண்டு நீங்க பயப்படக்கூடிய உங்க மனப்பான்மை தான்
உங்களை நிறைய சவால்களை சந்திக்க விடாம பின்னோக்கி இழுத்து சென்றுட்டு இருக்குன்னு சொல்லலாம். அப்போ இது மாதிரியான வரையறைகளை நீங்க சரியான முறையில் புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய பதட்டத்தை நீங்க கட்டுப்படுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சமுதாயத்திற்கான சமநீதி என்பது வழங்கப்படுகிறது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, இப்ப பல்கலைக்கழகத்துடைய தரம் அது வந்து நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய இடங்கள்ல இன்னைக்கு அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறோம். நிறைய அக்ரிடேஷன்ஸ்ங்கிற விஷயங்கள் பத்தி படிக்கிறோம். அதுல வந்து நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் உள்ள இருக்குதா, அங்க இருக்கக்கூடிய நிர்வாகத்துல எல்லா உத்திகளும் உள்ளடக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பானது இருக்குதா, அது நம்ம எல்லாருக்குமே சரியான முறையில் கிடைக்குதா. அப்போ கற்பித்தல் எப்படி இருக்கு, கற்றல் கற்பித்தல்னு ரெண்டு சொல்றோம். அதாவது டீச்சிங் லேர்னிங் ரெண்டு விஷயம் சொல்றோம். இது வந்து மாணாக்கர்களுக்கு சரியான முறையில வந்து சேருதா. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து நிறைய தனியார் நிறுவனங்கள் கல்லூரிகளுக்கு உள்ள வந்து இந்த பர்டிகுலர் பாடத்திட்டத்தை நான் வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி சில அனிமேஷன்ஸோட சில கணினி சார்ந்த வீடியோக்களோட நாங்க புரிய வைக்கிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு டெவலப் பண்றாங்க. அப்படி செய்யக்கூடிய வளர்ச்சிகள் எல்லாமே எல்லா மாணாக்கர்களையும் சென்றடைதா என்பதை உறுதி செய்ய வேண்டியது நிச்சயமாக அந்த பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரியோட முழுமையான பொறுப்பு. இந்த காணொலியின் மூலம் மாணவர்கள் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, திறன் சார்ந்த வளர்ச்சியை மேம்படுத்த வேண்டும் என்றால் இந்த கட்டமைப்புக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் எல்லா மாணவர்களுக்கும் போய் சேர வேண்டும். அதே நேரத்தில் யாரையுமே குறிப்பிட்ட விதத்தில் நம்ம கட்டாயப்படுத்தி நீ இந்த பாடத்திட்டத்தை தான் படிக்க வேண்டும் அப்படின்னு இல்லாம ஃபிளெக்சிபிள் கரிக்குலம்னு சொல்றோம். ஃபிளெக்சிபிள் கரிக்குலம்னா என்னன்னா, யார் வேணாலும் எந்த பாடத்தை வேணாலும் எடுத்து படிக்கலாம். அப்படி அவங்களுக்கு அதுல முழுமையான ஆர்வம் இருக்கும் பட்சத்தில் அந்த பாடத்தை அவங்க படிப்பதற்கு ஏதுவான ஒரு சூழலை அந்த கல்லூரி நிறுவனமும் பல்கலைக்கழகமும் உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் இங்க வந்து நம்ம சொல்லக்கூடிய அந்த சமூக நீதி மற்றும் கற்றலில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் நம்ம வெளியே எடுத்துக்கிட்டு ஒரு முன்னோக்கிய சமுதாயத்தை நோக்கி நம்மளால போக முடியும். இப்ப நம்ம பார்த்தோம்னா உள்ளடக்கிய சிறப்பு வாய்ந்த வழிகள் இப்ப நம்ம என்னென்னலாம் பண்ண முடியும். ஏற்கனவே நான் வந்து முதல்ல சொல்லியிருக்கேன், எப்படி நம்ம வந்து எல்லாரையுமே என்கேஜ் பண்றது, ஒரு வட்டத்துக்குள்ளுக்குள்ள எப்படி நம்ம எல்லாரையுமே உள்ள வந்து கொண்டு வரது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து நிறைய இடங்கள்ல வந்துட்டு எல்லாருக்கும் தேவையான அந்த ஆக்சஸ்னு சொல்லக்கூடிய அந்த வசதி வாய்ப்புகள் நம்ம முதல்ல கொடுத்துட்டோம்னாலே அவங்களுக்கு நிச்சயமா வெற்றிங்கிறது ரொம்ப ஈஸியான முறையில் கிடைச்சிடும். அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் இதை படிக்கணும், ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் இதை படிக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும்தான் இந்த வேலையை செய்யணும், இதை செய்யக்கூடாதுங்கிற பாகுபாடு இல்லாமல் முழுமையாக அனைத்து கம்யூனிட்டி, அதாவது அனைத்து மக்களும் எந்த வேலையில் வேணாலும் ஈடுபடலாம் அப்படிங்கக்கூடிய, அதாவது ரொம்ப தெளிவாக சொல்லணும்னா, ஒரு காலத்தில் பெண்கள் ஆட்டோ ஓட்டக்கூடாது, லாரி ஓட்டக்கூடாது, இப்படி நான் வந்து மற்ற வகுப்புகள் பற்றி பேசலை, இங்கே பாலினம் பற்றி மட்டும் பேசுகிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளவு கோட்பாடுகள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து நிறைய பெண் பைலட் விமானிகள் எல்லாரையுமே நம்ம பார்க்குறோம். ஸோ பெண்கள் பல மடங்கு முன்னேறி இருக்காங்க. பாரதி கண்ட புதுமை பெண்கள் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்க்குறோம். இந்த காணொலி பார்த்துட்டு இருக்க நிறைய பெண்களுக்கு கூட பல்வேறு கனவுகள் இருக்கும், பல்வேறு விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்தையும் கடந்து எல்லாருமே ஒரு வட்டத்துக்குள்ள வரலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து அதுக்கு ஏற்றக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர், அதாவது வந்து அந்த நிறுவனத்தினுடைய வடிவமைப்பு அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கணும்னா நீங்க சொல்ற மாதிரி எனக்கும் இதெல்லாம் படிக்கணும்னு ஆசை இருக்கு மேடம், ஆனால் என்னால் படிக்க முடியுமா, நீங்க கேட்க கேள்வி எனக்கு கேட்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப்ஸ் இந்த சமூகம் நமக்கு கொடுக்குது. தனியார் நிறுவனங்கள் இந்த மாதிரி வந்து நிறைய என்ஜிஓஸ் இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்து நிறைய பேருக்கு இல்லாத மாணவர்களை தத்தெடுத்து அவங்களுக்கு தேவையான படிப்புக்கு தேவையான பண உதவி எல்லாமே பண்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கும் போது தான் நம்மளால வந்து இந்த சமுதாயத்தோட ஒன்றி வாழ்ந்து சமுதாயத்தோட மேம்பாட்டுக்கு நம்மளால பங்களிக்க முடியும். இதை தாண்டி நம்மளுடைய மனித உறவுகள்னு பார்க்க போகும்போது இந்த சமுதாய சமநீதின்னு சொல்லும் போது நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு விபத்து நடந்தோம்னா கூட நம்ம அதை கடந்து போகக்கூடிய மனநிலையில தான் இன்னைக்கு இருக்கும். அது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல்பாடு, மனிதத்துவம் மற்றும் மனித நேயத்திற்கு நேர்மறையான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் நம்ம முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி கலாச்சார வேறுபாடுகள், இப்போ நமக்குள்ள வந்து ஒரு சின்ன பயம் இருக்குது. என்னன்னா, நம்ம வந்து வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாட்டவர்கள் நம்மளுடைய மாநிலங்களையோ இல்லை நம்மளோட இடங்களையோ வந்து இருக்கும்பொழுது அந்த கலாச்சார வேறுபாடுகளை நம்மளால எப்படி வந்து சரி செய்ய முடியும், அவங்களோட இயல்பாக பழகலாமா பழகக்கூடாதா, அப்படியெல்லாம் வந்து ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. இன்றைக்கு நம்மளுடைய வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல வந்து நிறைய பேர் வந்து வட மாநிலங்கள்லேருந்தும் வெளிநாட்டிலேருந்தும் வந்து இங்கே அவங்களுடைய தொழில்துறையை உருவாக்கி அவங்க பெரிய அளவில் முன்னேறிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய மாணவர்களும் சென்றிடுவேர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொண்டு இங்கு சேர்ப்பீர். நீங்க இங்க இருந்து அங்க போய் நிறைய விஷயங்கள் நீங்க புதுமை பண்றதுக்கும் புதுமையா செய்யறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள் இருக்கு. அந்த வாய்ப்புகளை பற்றிய சரியான புரிதல் உங்களுக்கு வரும்பொழுது அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான திறன்கள் என்னவோ, வாய்ப்புகள் இருக்குது, அதை நான் மறுக்கல, ஆனா அந்த வாய்ப்புகளுக்கு தேவையான திறன்கள் என்னவோ அதை உங்களுடைய நிறுவனங்கள்ல இருந்து நீங்க எடுத்துக்கிட்டு மேம்படும் போது இப்ப நான் சொன்ன அந்த சமத்துவம் சமநீதி என்பது நிச்சயமான முறையில் எல்லாருக்கும் கிடைத்துவிடும். இப்ப அடுத்து சமூக மேம்பாடு அப்படின்னு சொல்றோம். அதோடைய வரையறைகள். முதல்ல சமூக மேம்பாடுன்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். நம்ம ஆங்கிலத்துல அந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வந்துட்டு
ஒரு வளர்ச்சி நமக்கு தேவை, ஒரு உரிமை நமக்கு தேவை, ஒரு சமத்துவம் நமக்கு தேவை அப்படின்னா இது எல்லாமே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளுக்குள்ள முதல்ல நம்ம அதை சரி செய்யணும். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா ஒரு கிராமம் வளர்ந்தா ஒரு நகரம் வளரும். இதை நம்ம இப்படி கூட பார்க்கலாம். ஒரு வீடு வளர்ந்தா ஒரு கிராமம் வளரும், ஒரு கிராமம் வளர்ந்தா ஒரு நகரம் வரும், ஒரு நகரம் வளர்ந்தா ஒரு மாவட்டம் வளரும், ஒரு மாவட்டம் வளர்ந்தால் ஒரு மாநிலம் வளரும், ஒரு மாநிலம் வளர்ந்தால் ஒரு நாடு வளரும். இப்போ இதுக்கு இடையில இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த வளர்ச்சின்னு சொல்றோமே அது நிலையான வளர்ச்சி. அதாவது என்னன்னா, நான் படித்தேன், எனக்கு அடுத்த தலைமுறை என்னுடைய பசங்க படிப்பாங்க, என்னுடைய பேரம்பேத்திகள் படிப்பாங்க. இப்போ இவங்களுக்கு தேவையான வளங்களை நான் எடுத்துட்டு போயிடக்கூடாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அழகான வளங்களும் வளமைகளும் இயற்கையான சொத்துக்களும் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியான எல்லா சமூகத்துக்கும் பல தலைமுறைகள் கடந்து இருக்கக்கூடிய வளர்ச்சியை என்னால் உறுதி செய்ய முடியும். அதுதான் இந்த சமூக மேம்பாட்டிற்கான முதன்மையான கட்டமைப்பு. அதை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த சமூக மேம்பாட்டை நம்ம வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட அணுகுமுறையோட பார்த்தோம் அப்படின்னோம்னா, நமக்கு இன்னைக்கு வந்து படிப்பை பத்தி நம்ம பார்த்துட்டோம். ஆனா தொழில்துறை அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்துட்டு, தொழில்துறையில நிறைய பிரிவுகள் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம நிறைய இடங்கள்ல அரசியல் செயல்பாடுகளை ஒரு காரணமா சொல்றோம். இது அரசியல் செயல்பாடுன்னு சொன்னாலே நம்ம அரசியல்னா அரசாங்கம்னு நினைச்சுக்கிறோம். அது கிடையாது. நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய உயிரோட்டமான மக்கள் எல்லாருமே அரசியல் தான். அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இடங்கள்ல நம்ம தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்றோமா? தூய்மைங்கிறது அக தூய்மை, புற தூய்மை ரெண்டுமே இருக்குது. அப்ப சமூக மேம்பாட்டை, மனித உரிமையை, சமூக நீதியை நம்ம வந்து நிலைநாட்டணும் அப்படின்னா எந்த இடத்துலயுமே நம்ம சொல்லக்கூடிய அந்த கரப்ஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இல்லாம நேர்மையான ஒரு வாழ்க்கையை எவ்வளவு தூரம் நீங்கள் எடுத்து செல்கிறீர்களோ அந்த அளவிற்கு இந்த அணுகுமுறையானது மக்களை சமூக மேம்பாட்டை நோக்கிய பாதைக்கு எடுத்து செல்லும். இதுல நிறைய முரண்பாடுகள் நம்ம மக்களுக்கு இடையில இருக்குது. அந்த முரண்பாடுகள் எல்லாத்தையும் கடந்து சமூகத்தினர் அனைவரும் ஒன்றுங்கிற உணர்வு நமக்குள்ள முதல்ல எப்ப வருதோ அப்பதான் இந்த சமூக மேம்பாடு என்பது அனைவராலும் சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியும். இப்ப சமூக மேம்பாட்டு அணுகுமுறை அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து சொந்த தேவைகளை கண்டு அவற்றை நிறைவேற்றுவதில் நம்ம வந்து உதவணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். நம்மளுடைய சொந்த தேவைகள் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு குடியிருப்பு வேணும். அது நிச்சயமா அது எல்லாத்தையும் தான் முதல்ல நீங்க சரி பண்ணிக்கணும். அதை செஞ்சதுக்கு அப்புறமேட்டு என் பக்கத்துல இருக்கிறவனுக்கும் அந்த தேவைகள் எல்லாம் இருக்குது, அதை எல்லாத்தையுமே நான் செயல்படுத்துறதுக்கு அவங்களுக்கு உதவியாக இருக்கணும். அந்த எண்ணத்தை நான் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்படி செய்யும் பொழுதுதான் நான் வந்து இந்த சமூகத்தை சரியான முறையில் எடுத்து செல்றேன் அப்படிங்கிற ஒரு உறுதி எனக்குள்ள பிறக்கும். அந்த உறுதியை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்கிக்கிறதுக்கான சரியான நேரம் தான் இது. இப்போ சமூகம் கொள்ளளவு அப்படின்னு சொல்றோம். அதாவது என்னன்னா, நம்மளுடைய சமூகத்துக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே எவ்வளவு தூரத்துல இருக்காங்க. அப்போ நம்ம பார்க்க போனோம்னா நம்மளுடைய நிதி அளவு, அதாவது நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்மளுடைய ஜிடிபின்னு சொல்லுவோம், எந்த அளவுக்கு அது இருக்குது. அப்புறம் வந்து திறன் சார்ந்த மூலதனங்கள், வெளிநாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்துட்டு எவ்வளவு பணங்கள் வந்து அவங்க வந்து இங்க வந்து கொடுக்குறாங்க, அதுல என்னென்ன தொழில் துறைகள் வந்து மேம்படுது, இது எல்லாத்த பத்தின சரியான புரிதல் நமக்கு இருக்கணும். அப்ப இருக்கும்பொழுதுதான் தொழில்நுட்பத்துடைய வளர்ச்சியை நம்மளால முழுமையா ஏத்துக்க முடியும். இப்ப சுற்றுச்சூழல் சமூக நீதி, இது நான் முதல்லயே சொன்ன மாதிரி தான். இந்த கார்பன் டை ஆக்சைடு மற்றும் கார்பன் மோனாக்சைடு போன்ற விஷ வாயுக்களை நம்ம வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வண்டி வாகனங்கள்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் மாசு கட்டுப்பாடு அப்படிங்கறத பத்தின விழிப்புணர்வே இல்லாம நம்ம சுற்றுச்சூழலை அதிக அளவு நம்ம மாசுபடுத்திட்டு இருக்கோம். இது வந்து மனிதனுக்கு வந்துட்டு நேர்மறையா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். தண்ணீர், உணவு, மாசு கட்டுப்பாடு இல்லாத சமுதாயம் அப்படிங்கிறது அனைவருக்கும் சமமான ஒரு நீதி. அது எல்லாருக்கும் வழங்கப்பட வேண்டும். இதை வந்து நம்ம நிச்சயமா நம்மளுடைய ஒவ்வொரு செயல்பாடு நம்ம திருத்திக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இப்ப இந்த உள்ளடக்கத்துல 4 பரிணாமங்கள் இருக்குது. அதாவது உங்களை நீங்களே புரிந்து கொள்ளுதல், உங்கள் பலத்தையும் பலவீனத்தையும், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்வாக் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, சேலஞ்ச். உங்களுடைய பலம், பலவீனம், சுத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அந்த வாய்ப்புகளுக்கு சிக்கலா இருக்கக்கூடிய இடர்பாடுகள், இது எல்லாத்தையுமே நீங்க புரிஞ்சுக்கும் போது உங்களால ஒரு சமமான ஒரு சமூகத்தை நோக்கின புரிதல் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைச்சிடும். இப்போ முதல்ல நான் சொன்ன மாதிரி மதிப்பிற்குரிய டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்துட்டு சமூக நீதியை பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுல அவர் சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சமூக நீதி என்பது அனைத்து மக்களும் ஒரே மாதிரியான உரிமைகளும் வளங்களையும் பெற தகுதியானவர்கள் மற்றும் அணுக வேண்டும் என்பதை நிலைநிறுத்துகிறது. இதை நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். அதாவது சுதந்திரம், சமத்துவம், சமநீதி என்பது மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்க கூடாது. அது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு தேவையோ அதை அவங்க முழுமையாக எடுத்துக்கணும். இதை சொல்லும்பொழுது அவங்களுக்கு எப்படி சொல்றாங்கன்னா, கல்வியை கொடுங்கள், அந்த கல்வியை கொடுக்க முடியலைன்னா கிளர்ச்சி செய்யுங்கள். கிளர்ச்சினா அதற்காக போராடுங்கள், உங்களுக்கு தேவையான நியாயமான விஷயத்துக்காக போராடுங்கள். அதே மாதிரி ஒழுங்கமைக்கவும் கல்வியை கொடுங்கள். அதாவது வந்து ஒரு கிளர்ச்சி நம்ம செய்யும்போது போய் எங்க வேணாலும் சண்டை போடலாம்னு கிடையாது. அந்த சண்டை அப்படிங்கிறது வந்து ஒரு வரையறைக்குள்ள, ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள நியாயமான விஷயத்துக்காக நீங்க நிச்சயமாக குரல் கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு பெண் படிச்சானா அந்த குடும்பம் மட்டும் இல்ல, அந்த சமுதாயமே படிச்சு வளர்ந்ததற்கான சமத்துவத்தை அந்த மாநிலமும் அந்த மாகாணமும் அடைகிறது. சோ இது மாதிரியான கிளர்ச்சி செய் அப்படிங்கிறது வந்து ஒரு பேருந்து மேல கல்லெறியறதோ சண்டை போடுறதோ கிடையாது. நம்ம அமைதியான முறையில அகிம்சை வழியில நமக்கு என்ன தேவையோ வன்முறையை ஏற்படுத்தாமல்
காவல், நமக்கு தேவையான விஷயங்களை சமூகம் மூலம் பெற்றுக்கொள்வதுதான் கிளர்ச்சி செய் அப்படிங்கிறது. ஒழுங்கமைக்கவும், அதாவது முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கட்டமைப்பு சரியான முறையில் இல்லை அப்படின்னா அது எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி ஒரு சேர ஒரு சமுதாயத்திற்கு தேவையான அந்த கல்வி, மருத்துவம் எல்லாமே சமத்துவமா அனைவர்களுக்கும் கிடைக்கிறதுக்கான ஒரு ஒழுங்கான கட்டமைப்பை உருவாக்குதல். இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் உங்ககிட்ட சொல்லணும் விரும்பிய திருக்குறள் இது. நன்றே தரினும் நடுவிக்கத்தக்கதாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். அதாவது ஒரு விஷயம் நல்லதே செய்யக்கூடியதாக இருந்தாலும் நடுநிலைமை தவறி இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தால், அதாவது முதல்ல நான் சொன்ன மாதிரி இந்த சமத்துவத்திற்கு எகெயின்ஸ்டா எதிர்மறையா இருக்கக்கூடிய விஷயமாக இருந்தால், அது ஆக்கத்தையே தருவதாக இருந்தாலும் அதை அத்தோடு விட்டுவிட வேண்டும். அதனால உங்களுடைய திறன் சார்ந்த கல்வி என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சமத்துவம், சமநீதி, எல்லாருக்கும் எல்லாம் பெற வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நம்ம எப்படி வழி நடத்தணும், எப்படி வாழணும் அப்படிங்கிற கொள்கைகளை இன்னைக்கு இருக்க பாடத்திட்டத்தில் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இனி வரும் காலகட்டங்கள்ல இந்த நிலையான கொள்கைகளை, மற்ற விஷயங்கள் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத பத்தியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். நன்றி, வணக்கம்.